தாம்பர்களாக பூட்டி வெளியிருந்த புள்ள தாம்பை அடைச்சு ராசியை வீடு கொண்டு போய் சேர்த்திடும். எப்படி நல்ல யோசனைங்களா? ஆமா. அதனால இந்த கருதுகளை எல்லாம் தள்ளி கொடுக்கறதுக்கும் நம்ம பண்ணையத்து மாதிரிய நெத்தி யோகனும் சுப்பனும் இருக்கின்றாங்க. இப்படி அவர்களை விட்டு கருது தள்ளி கொடுக்க சொல்லி தாம்பை பூட்டி வெளியிருந்து போல ஓட்டி ரெடி பண்ணி போடலாம் போ. அதன் பிரகாரமே வட்டக்கார பற்றதானே தன்னன் நன்னா நானே நன்னா தன்னன் நன்னா நானே நன்னா தானே நன்னா நானே நன்னா தன்னன் நன்னா நானே நன்னா தன்னன் நன்னா நானே நன்னா தானே நானே நன்னா ஆனாலாய தாமரையா காட்டியே அந்த சர்வனோய காட்டியே தாமரைத்தான் போலவே தப்புக்கிறதானது ஒதுக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பண்ணையத்து மாதிகள். அப்படி தப்புக்கிறதானது ஒதுக்கி போட்டுக்கிட்ட பொழுது அந்த வெளிய கால நேர தூக்க கிறக்கத்துறதானே ஆனக்கால தப்பி விழுந்தாரே இன்னும் பட்டான் விடக்கூடிய பண்ணையத்து மாதிகள் யானை காலிலே தப்பி விழுந்து பட்டான் மடிந்து விட்டான். அப்படி மழிகின்ற பொழுது அந்த பட்டாரை எடுத்து ராசிக்களத்துல ஓரமாக படுக்க வச்சு வெள்ள வேட்டியலானது போட்டு மூடி வச்சுட்டு வெளிகளுக்குள்ள கூட தாமடிக்கிறாங்க. இப்படி தாமடிக்கின்ற பொழுது அப்ப அந்த எம்பெருமா மாயவன் கிழக்கு கிழங்கே அகத்தானங்கத்தில் போ கண்டு விளக்கு தங்கே கதிரவனே கிளம்பு கிளம்பு தங்கே முன்னே ராசிக்களத்துல மனதோட மூச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல உன்னுடைய தர்மந்தாரை ராசிக்களத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் தர்மபத்திர ராமரியானவர்கள். இந்த ராசிக்களத்துல வேலை செய்கிற ஆளுகளுக்கெல்லாம் தானே அன்னமானது கொண்டு வந்து கொடுக்க வேணும் என்று சொல்லி அன்ன ஆகாரம் தயார் பண்ணி கொண்டு வந்து இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பட்டான் வந்து புதுமண தம்பதிகள் பட்டான் மனைவியும் இந்த போன நம்ம வீட்டுக்கார காரணம் சொல்ல பட்டான் மனைவி எப்போ புதுமண தம்பதி அல்ல புருஷனை காரணம் சொல்ல அந்த வட்டப்பாறை காட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறார். அப்படி வருகின்ற பொழுது ராசிக்களத்துல ஒரு ஓரமாக வெள்ளமாத்தானது போட்டு மூடி வச்சிருக்கு. எல்லாரும் வேலை செய்யறாங்க. இந்த பட்டானை மட்டும் காணும். அப்ப பட்டான் மனைவி ஓடி ஓடியாந்து உன்னுடைய தர்மத்துல தகவலையும் கேட்டாரே அம்மையரோ எல்லா வேலையும் வச்சு செய்யறாங்களே என்ற வீட்டுக்காரன் எங்க காணுமா? இது இருப்பாம்பா. யாரம்மா நீங்க?
யானோட்டுக்காரி பட்டாருடைய மனைவியா? அம்மா பெண்ணே, என்னம்மா செய்ய முடியும்? எல்லாரும் ராசிக்களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ற உன்ற வீட்டுக்கார தப்புக்கிறது எல்லாம் பொறுக்கி யானைக்கால ஓட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப வெளியே கால நேரத்துல தூக்க கிறக்கத்துல பையன் ஏமாந்து யானைக்கால விழுந்து உன் வீட்டுக்காரன் பாருமா சடனமா படுத்திருக்கிறான் பாரு. ஐயோ, இப்படி என்னது வீட்டுக்கார மாறிட்டானுங்களா? உண்மைதான் பெண்ணே. முதலாக இந்த வட்டப்பாறை காற்றிலே வெல்லாம செய்யும். ஆனால் இன்றைய தினமாக நீங்க ராசி செய்கின்ற இந்த ராசி களத்திலே இந்த ராசி களத்திலே அதனால் ஒரு ஆடு வழி கோழி வழி வாங்காம என் புருஷன பழி வாங்கிட்டு இருக்கிறே. ஐயோ சாமி, அப்படி சொல்லிட்டானே அதுவே உறந்தானே நேரோ. ஐயோ சாமி, நாளைக்கு என்ன நாங்கள் ரெண்டு பேரும் பாருங்க சாமி, எங்களுக்கு இந்த மாடு சும்பத்தே ஊத்தி சாமி இந்த மயிலு வச்சு மகேரி மயிலு வச்சு மகேரி மயிலு வச்சு மகேரி மயிலு வச்சு மகேரி நாங்க நம்ம தெரியுமா? சாமி, நாங்க நம்ம மருதோமலை சுத்தி வந்த மருதோமலை சுத்தி வந்த மருதமலை சுத்தி வந்த மருதமலை சுத்தி வந்த எங்களுக்கு ஒரு மாறு கூட்டு. ஐயோ சாமி, எங்களுக்கு மயிலும் வந்து விடப்பாரு மயிலும் வந்து விடப்பாரு இந்த மயில் வந்து படம்பாரு மயில் வந்து படம்பாரு எனக்கு வந்த மன்னவனுங்கோ நானுடைய மருதமலை சுத்தி வந்த மருதமலை சுத்தி வந்த மருதமலை சுத்தி வந்த மருதமலை சுத்தி வந்த எங்களுக்கு இந்த மலையோ எனக்கு இந்த மாடு நெறியுங்கோ உனி மயிலும் வந்து கொத்தாச்சு மயிலும் வந்து கொத்தாச்சு கொத்தாச்சு மயில் வந்து கொத்தாச்சு நமக்கு இந்த கொக்கு வச்சு மயேறி எனக்கு இந்த கோயிலு சும்பத்தை ஊத்தி குயிலு சும்பத்தை ஊத்தி சும்பத்தை ஊத்தி குயிலு சும்பத்தை ஊத்தி ஐயோ எனக்கு வந்த கொண்டவன் தெரியுமா? நாங்க ரெண்டு பேர் இந்த குறுந்தோமலை சுத்தி வந்த குறுந்தோமலை சுத்தி வந்த குறுந்தோமலை சுத்தி வந்த குறுந்தோமலை சுத்தி வந்த ஐயோ எங்களுக்கு இந்த குறுந்தோமலையோ சாமி எங்களுக்கு கொக்கு கூட்டு எங்களுக்கு அந்த குயிலும் வந்து உழவாரு குயிலும் வந்து உழவாரு வந்து உழவாரு குயில் வந்து உழவாரு எனக்கு இந்த கொண்டவருங்காலம் எங்கோ ஐயோ சாமி நாங்க இந்த கூறும்
சுத்தி வந்த ஊரந்தம்மாளை சுத்தி வந்தார் ஊரந்தம்மாளை சுத்தி வந்தார் ஐயோ எங்களுக்கு இந்த குருதமாயோ சாமி எங்களுக்கு எந்த கொக்கு வதிரீங்கோ எனக்கு இந்த குயிலும் வந்து கொத்தாச்சே குயிலும் வந்து கொத்தாச்சே குயில் வந்து கொத்தாச்சு குயில் வந்து கொத்தாச்சே எனக்கு சென்று அகநீர் தன் மனைவியான சிதறவி தரேகம் எல்லாம் சிதறவி தரேகம் எல்லாம் விட்டாரும் செதற விட்டாரும் சாமி ஓ தாமரையாத்தா எங்களுக்குள்ள போற மொழியும் கொண்டு ஒரு புள்ள குட்டியும் கூட நீங்களே சாமி இப்ப தேவை கண்ணால போச்சு ஆமா ஆமாங்க அதான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வருஷமாக போகுது அதான் என்ன பொண்ணையும் காணும் ஏதாவது விசேஷமா அதான் கேட்பாங்களே ஆமா இப்படி இருக்கிற போது இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே சாமி ஒருத்தர் கேட்க மாட்டாங்க இப்படி கேட்க மாட்டாங்களா அவராசம் போயிட்டாங்க அப்புறம் இருந்து கேட்கறாங்க ஐயோ சாமி இனியாவது இந்த ஒடுக்காரங்க தாடி இருக்குமா இருக்கு ஐயோ எனக்கு இந்த கொத்து கொத்த மங்கிலியோ அடடா எனக்கு இந்த கோரே தமிழ் கை கோரே தமிழ் அந்த கோர தர்மஜாலுக்கு கோர தர்மஜாலுக்கு ஐயோ எனக்கு இந்த கொண்டவனே சாமி எனக்கு இந்த குக்கி கருத்தாச்சு சாமி இந்த கொம்பனைய வரலே கொம்பனைய வரலே கொம்பனைய வருரனை கொம்பனைய வருரனை எனக்கு ரொம்ப ரொம்ப மங்கிலியோ சாமி எனக்கு இந்த கைக்கோ தமிழ் கை கைக்கோ தமிழ் கை ஐயோ எனக்கு யாரு அழுத்தாச்சு நானும் இந்த அருங்கி அவராச்சு அருங்கி அவராச்சு அருகிரியும் வளராச்சு அருகிரியும் வளராச்சு சொல்லி அழுவாரு இந்த சோரி மணி வளர்ந்து சோரி மணி வளர்ந்து சாமி என்ன செய்யவே இப்படி விட்டுட்டு போயிட்டானுங்களே ஐயோ சாமி ஐயோ சுமானே இப்படி போயிட்டானுங்களே அது எப்படி போட்டாரு ஏமாந்து போனதுக்கு என்ன பண்றது ஐயோ சாமி என்ற ஓட்டுக்காரன் இருக்க வரையில் ஊருக்கோட அம்மன் தனியாரமுங்க சாமி வளர கூட ஆறு என்ற ஓட்டுக்காரனை கேட்காம வர முடியாது அப்படிங்க சொல்லுமா அந்த ஓட்டுக்காரன் இருந்தா நம்மளோட வீட்டு வாசம் முன்னாலே ஆமாங்க ஒரு குருவி கொஞ்சம் கூட வர முடியாது அது அவ்வளவு அதிகாரம் ஐயோ என்ற ஓட்டுக்காரங்க சின்ன காரியமா நம்ம அதிகாரம் பண்ணுவாங்க அப்படி இருக்கிற போது இப்படி போயிட்டாங்களே சாமி இனி எனக்கு ஆறு ஐயோ 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 யாரு இருக்கிறாங்க சாமி எனக்கு மந்தவரம் சரீருக்கு ஜோங்கும் சரீருக்கு ஜோங்கும்
சாமியும் நடக்க தரவாச்சு நன்னால தரதாச்சு நாள தரதாக்கே சாமி எந்த போங்க வானங்கள்னு யோனைக்கு புளியிருக்கு ஜோகும் புளியிருக்கு ஜோகும் எந்த பூரி போய் வர ஐயோ எந்த போலோகத்துக்கு மேற்கு போலோகத்து எந்த புலி போய் வானம் சேரும் என்ன செய்வேன் போலோகத்து கல்லாருக்கு போலோகத்து ராஜாருக்கு ஐயோ நீ போவாச்சு போவாச்சு அந்த புலியோய் வான் சேரும் போமாத்து காத்தையான போவாச்சு போவாச்சு யோனைக்கு கட்டி யோனைக்கு கனகமணி அங்குழுகும் கனகமணி சுவாமி அந்த கனகமணி அந்துயிடும் கனகமணி அந்துயிடும் ஐயோ சாமி இதனால் இதுவரையிலும் இந்த உடுக்காரன் இருக்க வரைக்கும் எனக்கு எத்தனையோ அச்சமொத்தம் அதிகாரத்தோட ஆமா ஆதரவு இருந்ததுங்களே அதுவும் ஐயோ சாமி அதுவும் போச்சே நான் என்ன பண்ணுங்க சாமி நானும் நீ என்ன செய்வேன் என்னோட காரமாண்டவரப்பாரு நானும் நீ இருந்து என்ன பிரயோஜனம் ஐயோ வேணுங்க ஓ சாமி அந்த கவர் இருந்த கொஞ்சம் கொடுங்க இப்படி ஒரு முடிவு பண்ற இப்படி குன்னுடைய தருவனத்திலே கவன செய்கிறத்திலே வட்டாம் மனைவி அழுது புலம்புகின்ற பொழுது அப்ப சொன்னால் ராமரியம் தருமனும் அம்மா வெண்ணே இரதா துறைக்கு அழுதா மட்டும் இரவா போகுது ஆனால் கவண்டவாறு கரைய வேற போகுதா ஆண்டாண்டு அழுதாறு மணி ஆண்டவர் மீண்டு வர போவதில்லையே வெண்ணே என்னம்மா வண்ண மொழிகி கவலை வேண்டாம் உனக்குத்தானே நம்ம வட்டப்பாற காத்திலே இப்படி ராசிகள் பண்ணுகின்ற பொழுது உங்க வீட்டுக்காரர் இப்படி மாண்டு சொல்லி அழகறியம்மா ஆமா ஆனா அலுவலர் உங்களுக்கு பாதுகாப்பு எழுதி சொல்றேன் பெண்ணே உன்னுடைய சமுதாயத்திலே சொல்லு உன்னுடைய சமுதாயத்திலே பாரம்மா பெண்ணே மச்சன் கொடுத்தனானது இருந்தால் உனக்கும் வருமானமானது பண்றதுக்கு நானே பரிந்துரைத்து ஏற்பாடு செய்து கொடுக்கிறேனம்மா கவலை இல்லாமல் இரு என்று சொல்லி உன்னுடைய தருமனும் தாமரையும் பட்டான் மனைவிக்கு ஆறுதல் சொன்னார்கள். ஆமா, ஏன்னா வாழப்பு உழைக்க உள்ள உலகில் ஆமா இவர்களுக்கு ஆதரவு வேணும் வீட்டுக்காரர் இறந்தவருக்கு ஆதரவு கொடுக்க வேணும் என்று சொல்லித்தான் உன்னுடைய சமுதாயம் சேர்ந்தவர்கள் மச்சன் கொடுதல் இருந்தா உனக்கு மறுமணமானது வந்து வைக்கிற கவலை இல்லாம இரு. உள்ளானா உள்ளவரை ஒளி ஓயும் அறிய வரையணும். ஆனால்
எப்படி திருமணம் செய்ய ஆவரம்பு உள்ளவரையும் ஆனால் உனக்குத்தானே மறுமணம் செய்து கொள்ளலாம். ஆமா, அப்படி என்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன். அம்மா கவலைப்பட வேண்டாம். எங்க ஆரியரான்னு சொன்னா அது மட்டுமல்லாமல் பெண்ணே, இந்த ராசிக்களத்திலும் தாமதிக்கின்ற பொழுது உன்ற வீட்டுக்காரன் இந்த ராசிக்களத்திலே மாண்டு மறைஞ்சதுனால உனக்கு இப்படி மறுமணமானது வந்திருக்கிறவன் வாக்களிச்சாச்சு. உன் மாண்ட உன் கணவனுக்கும் தானே இந்த ராசிக்களத்துல உனக்கு மண்ணாண்டையாக வைத்து உன் கணவனுக்கே உத்தர பூசையானது முத பூசை கொடுக்கிறோம். கரையுள்ள வரையிலும் இந்த கேராள மக்கள் உள்ள வரையிலும் களத்திலே ஒரு மண்ணாண்டையாக வச்சு சரி. ஆனால் முந்தின பூசை முதல் பூசையானது உனக்கு கொடுத்து அந்த ராசிக்களத்தில் இனிமேல் நாங்கள் தானே ராசி செய்கிறோம் அம்மா. ஆனால் இது வரையிலும் தானே எங்களுக்கு நீ பண்ண எந்த வாதிகளாக இருந்தபடியாலையும் ராசி கலக்கிறதாக சாட்டுக்கிறதாக சரி உனக்குத்தானே சாட்டுக்கிறதாக முதலியே எடுத்து வச்சுட்டு பிற்பாடுதானே அந்த ராசிகளைத்தானே மற்றவர்களுக்கு அறக்கிறதும் அரவணை கொண்டு போவதும் இனியிலேயே இருந்து இதை நிறைவேற்ற வரும். கவலைப்பட வேண்டாம் அம்மா, நான் ஆதரிக்கிறேன் என்று வாக்களித்தார். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க நம்ம ராசி களத்துல மல்லாண்டைகளை வச்சு அதுக்கு ராசி களத்துல ஒரு பூசைக்கானது பண்றோம்னா அன்னைக்கு நோயாக்க ஆவரக்க முடிச்சு ஆத்திரை இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து பட்டான் ஆண்டு மடித்திருக்கிறார். அதுபோல இனி நம்மளுக்கு ஆனப்புறான்னு சொல்லித்தான் இப்படி எல்லாம் ராசி களத்துல பூசைகளானது பண்ணக்கூடியது. அன்னைக்கு தர்மனும் தாமரையும் ஏற்பாடு பண்ணி வச்ச பூசை இது பட்டானுக்கு பண்ணது. இன்னைக்கும் கலியுகத்திலே காணவருடைய நாட்டில தானே இப்படி ஆபரிக்கின்ற போது ராசி காலத்துல யாருக்கும் எந்த ஒரு ஆபத்து வராம இருக்குதுன்னா தாமரை அந்த கொடுத்த வாக்கு. அதுபோல சாமிகளே இந்த பட்டானுக்கும் மனைவிக்கும் பட்டானுடைய மனைவிக்கும் தானே வாழ வழிவகுத்து கொடுத்தவன் உரையா திருமணம் தாமரையும் பட்டானுக்கு முந்தைய பூசையானது முத பூசை கொடுத்திருக்கிறாங்க ராசி களத்திலே. இப்படி இருக்க வந்திருந்த யானை குதிரைகள் யாவற்றும் தானே தாமரிச்சிருக்கின்ற பொழுது பட்டான் எடுத்து தகரமானம் செய்தார்கள். அவனுக்கு ஈவ காரிய விதி காரியம் எல்லாம் முடிச்சு இவர்களுக்கு தேவையான பொன்பொருளை கொடுத்து தர்மனம் தாமரையவே ஆதரிச்சு வச்சிருக்கிறாங்க. பட்டானுடைய மனைவி மட்டுமல்ல அந்த பண்ணையத்து மாதிரிகள் யாவர்களையும் குருடையா தர்மனம் தாமரையும் ஆதரிச்சு வச்சிருக்கிறாங்க. ராசி களத்திலே ராசிகளாவது பண்ணி மலை போல மூச்சு இருக்குது. இந்த ராசிக்காரனுடைய வீடு போகணும் என்று சொல்லி உன்னுடைய தருமணம் தாமரையும் வளர்த்தபடியாக இந்த ராசிகள் எப்படி வீடு கொண்டு போறது என்று சொல்லி சாமி தக்க வழியான முடிவு வளர்த்த